இதுல நாம ஏன் திமுகவை ஆதரிக்கணும்? இந்த திமுக கூட்டணியை எதற்காக ஆதரிக்கணும்? ஆதரிக்கிறதுக்காக ஏதோ நம்ம எல்லாம் ஆதரிச்சு பேசிட்டு இருக்கோம். கோவன் தோழர் உங்களுக்கு வந்து மாசம் மாசம் பணம் தர்றாங்களா? 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் ஏதாவது தர்றாங்களா? இல்ல. என்ன தோழர் நீங்க தீனா தோழர் உங்களுக்கு எதுவும் பணம் வருதா? வாரம் வாரம் கூட்ட போடுறீங்க, பணம் பணம் எதுவும் வருதா? இல்ல. காயத்ரி தோழர் உங்களுக்கு எதுவும் பணம் வருதா? இல்ல. யாருக்காவது வருதா? தளபதி ராஜ் தோழர் உங்களுக்கு வருதுங்களா? யாருக்கும் இல்ல. அப்படி இருக்கும்போது நாம ஏன் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு இருக்கணும்? என்ன காரணத்துக்காக திமுகவுக்கு நம்ம ஆதரவு தரணும்? அப்ப நம்மளுக்கு எதுவும் காசுலாம் வரல. நம்ம எதுக்கு திமுக சும்மா கொடி பிடிச்சி நம்ம என்ன நாளைக்கு என்னைய கொண்டு போய் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா? என்ன நாமெல்லாம் ஓட்டர்ஸ்குள்ள போறதுக்கு நம்மளாம் தகுதியே இல்லாதவங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுறதா நம்ம கடைசி வரைக்கும் கேட்க போறோம். எனக்கு ஓட்டு போடுன்னு நம்ம ஒருபோதும் கேட்க போறது இல்லை. ஏன்னா நம்ம இங்க கருப்பு சட்டை போட்டு கொள்கை ரீதியா பெரியார்னு ஏத்துக்கிட்டு வந்துட்டோம்னாக்கா, நம்ம இயக்க ரீதியா வந்துட்டோம்னாக்கா நமக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்காது, எம்பி பதவி கிடைக்காது, அமைச்சர் பதவி கிடைக்காது. நீங்க ஊர்ல ஒரு லோக்கல் வார்டு மெம்பரா கூட நீங்க ஆக முடியாது. மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பேசணும், மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கணும், மக்களை பகுத்தறிவுப்படுத்தணும். அது மட்டும் தான் நம்மளோட வேலையா இருக்கணும். அப்ப இருக்கும்போது நம்ம எதுக்கு திமுக அப்படி தொங்கிட்டு இருக்கணும்? எனக்கு எந்த பதவியும் கிடைக்காது, எந்த பணமும் கிடைக்காது, எந்த பவுசும் கிடைக்காது, எந்த சுகமும் கிடைக்காது, நான் எதுக்கு திமுக பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும்? இவ்வளவு கட்சிகள் இருக்குல்ல. ஏன்னா இந்த கேள்வியில அவங்ககிட்ட இருக்கிற கேள்வியா இருக்கும். இந்த ஆதரிக்கிறவங்ககிட்ட நம்ம இப்பத்துல இருந்தே பேச ஆரம்பிச்சாதான் நம்ம அடுத்த எலெக்ஷனுக்குள்ள கொஞ்சம் பேரையாவது மனுஷனா மாத்தி நம்ம இந்த பக்கம் கொண்டு வர முடியும். எல்லாரையும் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் பேர் இருப்பான், இந்த மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் உட்காந்துருப்பான். அப்புறம் என்னன்னே தெரியாம மாத்தி போடணுங்கிற ஒருத்தன் போடுவான். அப்புறம் ஊழல், இந்த உருட்டுகள், வாரிசு அரசியல், இந்த உருட்டுகள்ல சில பேர் மாத்தி போடுவாங்க. அவனை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும், பிரிச்சு எடுக்க முடியும். அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நம்மளோட டார்கெட். அப்ப அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நாம ஏன் திமுக, நான் இல்ல நாம ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னா, திமுக தான் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக உள்ள சக்திகளை எதிர்த்து நிற்கிற ஒரே சக்தி திமுக தான். அப்படி எந்த சக்தி எங்கேயாவது எதிர்த்து நிக்குது? வேற ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல இல்ல, எல்லா காலத்திலையுமே கடந்த 2000 வருடங்களாக இருக்கட்டும், நாம கடக்க போகிற 2000 வருடங்களாக இருக்கட்டும், கடந்து கொண்டிருக்கிற 2026 வருடமாக இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலையுமே நமக்கான எதிரி ஒரே ஒரு எதிரி தான். அந்த எதிரி பார்ப்பனியம். இது சித்தாந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அமைப்பு வார்த்தையா பயன்படுத்தணும்னா RSS, கட்சி வார்த்தையா வேணுமா பிஜேபி, கோட்பாடு ரீதியா வேணுமா சனாதனம். அப்ப இதையெல்லாம் யார் எதிர்த்து நிக்கிறாங்களோ, எந்த கட்சி எதிர்த்து நிக்குதோ அந்த கட்சிக்கு தான் நம்மளுடைய முழு ஆதரவு. அவன் ஊழல் பண்றான், அவன் இது பண்றான், அவன் அது பண்றான், அதெல்லாம் நான் அப்புறம் வர்றேன், அதுக்கு நம்ம ஆதரிச்சுட்டு நிக்கல. ஆனா முதலாக அவனுடைய கொள்கையாக அவனுக்கு உள்ள திறமையாக என்ன நம்ம பார்க்கணும், என்ன அளவுகோல் வைக்கணும்னா, இவன் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறானா, இந்த கட்சி தலைமை அந்த கட்சியினுடைய கொள்கை எதிர்க்கிறதா, RSS எதிர்க்கிறதா, பிஜேபியை எதிர்க்கிறதா, சனாதனத்தை எதிர்க்கிறதா, வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறதா, எதிர்த்ததுனாக்கா கண்ணை மூடிட்டு அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சிடணும். அந்த வகையில தான் திமுகவையும் திமுக கூட்டணியும் நம்ம ஆதரிக்கணுமே தவிர, ஏதோ திமுக காசு தருது அல்லது திமுக கிட்ட பகைச்சிக்காம இருந்துட்டோம்னாக்க நம்ம ஏதோ அனுகூலமா சம்பாதிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. எங்க வீட்டுக்கு ஃப்ரீ கரண்ட் வர வேண்டியது இன்னும் வரல. இந்த கரண்ட் எங்க ஊர்லாம் டெல்டா மாவட்டங்கள்ல போருக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? போன தடவை எங்களுக்கு சீனியாரிட்டி படியே வர வேண்டியது, பல வருஷமா உட்காந்துருந்து போன தடவை கொடுத்தல வர வேண்டியது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. அந்த ஆபீசர் ஏதோ கொள்ளப்படி பண்ணிட்டு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு போட்டு விட்டான். அது சண்டை போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. எனக்கு இங்க இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுனாக்கா எனக்கு அந்த கரண்ட் நான் வாங்கி எனக்கு வர வேண்டியதே வரல. எனக்கு எங்க சைட்ல இருந்து கொடுப்பாங்க, எனக்கு சைட்ல இருந்து கொடுத்தாங்க. நான் எதுக்கு 350 ரூபாய் டிக்கெட் போட்டு பஸ்ல ஏறி வந்து அங்கேருந்து வந்து இறங்கி அந்த காந்தி சிலைகிட்ட எங்க இறக்கிவிட்டான், அங்கேருந்து திரும்ப நடந்து வர்றேன் நான். எனக்கு காசு கொடுத்தாங்க, நான் கார்ல ஜம்முன்னு ஏசி போட்டு வந்துருக்க மாட்டேன் நான். அப்ப எதுக்காக ஆதரிக்கிறோம்னாக்கா இதற்காகத்தான் நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம்.